الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين اللهم صل وسلم وبارك عليه يا سيدي سندي غوثي ويا مددي كلي ظهيرا على الأعداء بالمدد مجير إرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين புகழனைத்தும் ஏகவல்லோனாம் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாக. அவனின் சலாத்தும் சலாமும் நம் ஈருலக இரட்சகர் நம் இதயவேந்தர் ஹாத்தமுல் அம்பியா தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை அளவு கடந்து நேசித்து ஈமானில் பரிபூரணத்துவம் பெற்ற சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வரிமார்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டிய வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சலாத்தும் சலாமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜுமா சஃபர் மாதத்துடைய கடைசி ஜுமாவில் இருக்கிறோம். இன்னும் 2 தினங்களில் புனிதம் பூத்து கொடுங்கும் பூமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உலகத்திற்கு வருகை தந்த நாளான ரபியுல் அவ்வலை நாம் முன்னோக்கி இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜுமா நன்னாளின் பொருட்டினாலும் எதிர்வரக்கூடிய ரபியுல் அவ்வல் மாதத்தின் பொருட்டினாலும் அந்த மாதத்திற்கு சொந்தக்காரரான தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பொருட்டினாலும் அல்லாஹ் தஆலா நம்முடைய தேவைகளை, நாட்டு தேட்டங்களை, நம்முடைய கல்வுடைய ஏக்கங்களை அல்லாஹ் தஆலா நீக்கி தந்து அதை பரிபூர்ணப்படுத்தி தந்திடுவானாக. நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான பலாய் முசீபத்துகள், கண்ணேறுகள், சிஹர்கள், ஜின் ஷைத்தான் போன்ற எல்லா விதமான பலாய் முசீபத்துகளை விட்டும், குறிப்பாக பொறாமைக்காரர்களுடைய பொறாமை பார்வைகளை விட்டும், சூழ்ச்சியாளர்களுடைய அனைத்து விதமான சூழ்ச்சிகளை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய சமூக மக்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்திடுவானாக. நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹும் அவருடைய ரசூலும் பரிபூர்ணமான முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய அமல்களாக அல்லாஹ் தஆலா இந்த அமல்களை ஆக்கி தந்திடுவானாக. சங்கைக்குரியவர்களே, நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ரபியுல் அவ்வல் மாதம், அந்த மாதத்தை பொறுத்தவரையில் உலகத்தில் இருக்கக்கூடிய மூளை முடுக்குகளெல்லாம் தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிச்சிறப்புகளையும் அவர்களுடைய வரலாறுகளையும் அவர்களுக்கென்று அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்த வலிமைகளை, வல்லமைகளை என்று என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதோ எல்லா விதமான கோணங்களிலும் அலசி ஆராய்ந்து அவர்களுடைய குரல் பாடுகளை கவிதைகளின் மூலமாகவும், மௌலிது சபைகளின் மூலமாகவும், பயான் நிகழ்ச்சிகளின் மூலமாகவும் பல நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. அல்லாஹ் தஆலா எல்லா விதமான நிகழ்வுகளையும் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுடைய தேவைகளையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக்கி தந்திருவானாக. சங்கைக்குரியவர்களே, இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் ஏன் செய்து வருகிறோம்? எதனால் இந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது? இது யார் காட்டி தந்த வழிமுறை என்று ஒரு கேள்வி வறுமையானால், முஃபஸ்ஸிரீன்கள் ஒரு விளக்கம் தருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சுக்கள் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடங்கள், அந்த சபைகள், அவர்களுடைய பெயரை எந்த நாவு உச்சரிக்கிறதோ, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எந்த நாவு உச்சரிக்கிறதோ அந்த நாவு வரை அனைத்தும் பரக்கத் பெறுகிறது. அல்லாஹ் தஆலா அந்த தௌஃபீகை நமக்கு தந்திருவானாக. அப்படி அவர்களுடைய பெயர் வரை பரக்கத் என்று இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களுடைய ஸிக்ரை எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறான், அவர்களுடைய நாமத்தை, அவர்களுடைய புகழை எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள்,
நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தி, குர்ஆனுடைய வசனங்கள், குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனங்கள் தோராயமான ஒரு கருத்து சொல்லுவாங்க. 6666 ஆயத்துகள் என்பதால். இன்னொரு கணக்குப்படி பார்த்தா 3600 சில்ற. ஒவ்வொரு ஆயத்து, ஒவ்வொரு சூறாவுடைய கடைசி ஆயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும். டோட்டல் பண்ணி பார்க்கும் பொழுது 4000க்குள்ள தான் இருக்கும். இப்படி ஒரு கணக்கு இருக்க முஃபஸ்ஸிரீன்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 7000 முறை பேசியிருக்கிறார். குர்ஆனுடைய வசனங்கள் எத்தனை? 6000 சில்ற. ஒரு கணக்குப்படி பார்த்தா 4000க்குள்ள. ஆனால் அந்த வசனங்களில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய விஷயங்கள் 7000 முறை பேசப்படுகிறது என்பதாக சொல்லுகிறார். அல்லாமா முஃப்தி அஹ்மத் யார் கான் நயீமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், 7000 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசுகிறார். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆயத்துடைய எண்ணிக்கை கம்மி, ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திக்ர் ஜாஸ்தி. இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த உலகத்துடைய வருகையை பற்றி அல்லாஹ் தஆலா தெள்ளத் தெளிவாக 27 வசனங்களில், கிட்டத்தட்ட 27 வசனங்களில் அல்லாஹ் தஆலா பேசுகிறார். அதில் ஒரு வசனத்தை தான் நம்ம ஆரம்பத்தில் போதும். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். இதோடைய ஃபுல் விளக்கம் போதும்னா இந்த ஜும்மா பத்தாது. முதல்ல ஆரம்பத்தில் இருக்கிற லகத் ஜாஅக்கும் என்ற இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நாம் எடுத்து பார்ப்போமே ஆனால் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள், இந்த வார்த்தைக்குள் பல்வேறு விதமான ஹிக்மத்துகள் அடங்கி இருக்கிறது. சூஃபியாக்கள் சொல்கிறார்கள், இந்த வசனத்துடைய தஃப்சீர்களில் சூஃபியாக்களுடைய கருத்து என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லகத் ஜாஅக்கும் திட்டமாக உங்களிடத்தில் வந்திருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்படி வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அல்லாஹ் தஆலா அனுப்பி வச்சார்? அவர்களில் இருக்கக்கூடிய எல்லாமே பரிபூர்ணத்துவம் உள்ளது. அதற்கு சின்ன சின்ன ஒரு உதாரணங்கள் வேண்டுமானால் இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரூஹை நூறால் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை பரக்கத் பொருந்தியதாக அல்லாஹ் தஆலா படைத்து வைத்திருக்கிறார். பரக்கத்தினால் படைக்கப்பட்டது. அடுத்து சொல்கிறார்கள், அவர்களுடைய கண்கள் ஹயா வெட்கத்தினால் படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். உதுன் அதாவது அவர்களுடைய காதுகள் இஸ்ஸத்தால் படைக்கப்பட்டிருக்கிறது. லிசான் அவர்களுடைய நாவு அல்லாஹ்வுடைய திக்ரினால் படைக்கப்பட்டிருக்கிறது. ஷஃபதா அவர்களுடைய உதடுகள் தஸ்பீஹ்களால் படைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய முகம் இறைவனுடைய பொருத்தத்தால் படைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து சொல்கிறார்கள், அவர்களுடைய நெஞ்சம் இஹ்லாஸினால் படைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கல்பு இறைவனுடைய ரஹ்மத்தால் படைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கரம் இறைவனுடைய ஜூதினால், அவனுடைய கொடையினால் படைக்கப்பட்ட கரங்கள் என்பதாக சொல்கிறார். இப்படி ஒரு மனிதனுக்கு பரிபூர்ணத்துவம் என்று எதுவெல்லாம் இருக்குமோ எல்லா விதமான விஷயங்களையும் அவருடைய அங்கங்களில் வைத்து அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான் என்பதாக சூஃபியாக்கள் சொல்கிறார். இன்னொரு விளக்கத்துக்கு வரும். அல்லாஹ் தஆலா லகத் ஜாஅக்கும் உங்களிடத்தில் திட்டமாக ஒரு ரசூல் வந்திருக்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். மற்ற நபிமார்களை பற்றி பேசும் பொழுது, மற்ற நபிமார்களுடைய வருகையை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் தஆலா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஹலக. ஹலக அப்படின்னு சொன்னா அல்லாஹ் படைச்சான். பதஅ தொடங்கினான் என்பதாக சொல்லுவார். இந்த இரண்டு வார்த்தைகள் மற்ற நபிமார்களை பற்றி பேசும் பொழுது வருகிறது. ஆனால் இந்த இரண்டு வார்த்தைகள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசும் பொழுது எந்த இடத்திலும் அல்லாஹ் தஆலா பயன்படுத்தல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை பற்றி, அவர்களுடைய பிறப்பை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் தஆலா இதை தவிர 3 வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறார். ஜாஅ அரபத்தில் வாங்க இல்லையா, லகத் ஜாஅக்கும், அந்த ஜா வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி வருகிறது. அர்ஸல இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதம் வ முபஷ்ஷிரம் வ நதீரா, உங்களை அனுப்பியது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதற்கு அடுத்ததாக பஅஸ, அதுவும் அனுப்புதல் தான்.
லகத் மன்னல்லாஹு இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும். ஒரு முஃமின்களுக்கு அவர்களிலிருந்தே ஒரு ரசூலை அனுப்பியது என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறார். எந்த இடத்திலும் படைத்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறார். இதை வைத்து முஃபஸ்ஸிரீன்கள் ஒரு விளக்கம் தருகிறார்கள். மற்ற படைப்புகள் எல்லாம் அவர்களுடைய உஜூத், அவர்களுடைய இருப்பு என்பது இந்த உலகத்திற்கு வந்த பிறகுதான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உஜூத், அவர்களுடைய இருக்கை என்பது இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னாலே இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தையை பயன்படுத்துறார். ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறோன்னு வைங்களேன், லெட்டர் உருவாகிறது இங்கே, போய் சேர்ற இடம் வேற. அதுபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருப்பது என்பது அவர்கள் உருவான இடம் வேறு, ஆனால் வந்திருக்கக்கூடிய இடம் வேறு. அதனால் தான் அல்லாஹ் தஆலா வந்தது, அனுப்பப்பட்டது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றார். இதை உறுதி செய்யும் விதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸும் ஒன்று இருக்கிறது. குந்து நபியன் வ ஆதமும் பைனல் மாஇ வத்தி. நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீருக்கும் மண்ணுக்கும் மத்தியில் கலவையாக இருக்கும் பொழுது நான் நபியாக இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இன்னும் சொல்ல போனால் இந்த ஹதீஸை உறுதிப்படுத்தும் விதமாக குர்ஆனுடைய வசனங்களும் கூட இருக்கிறது. அதற்கு முன்னால் சில விஷயங்கள் மேலோட்டமாக பார்த்துவிட்டு அந்த விஷயத்துக்கு வரும். பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொடர்பு யாருக்கு கிடைக்கிறதோ அந்த தொடர்பு அவர்களை எந்த அளவிற்கு உயர்த்தும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் யாரும் அடையாத உச்சத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பு நமக்கு தரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பு என்பது இந்த உலகத்தில் புகழுடைய உச்சிக்கு கொண்டு போய் சேரும். சின்ன சின்ன உதாரணங்களின் மூலமாக நாம் விஷயங்களை பார்த்துட்டு வரோம். பொதுவாக ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொன்னால், பெரிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்தால் அதுக்கு முன்னாடியே பல நாளுக்கு முன்னாடி ஏற்பாடு நடக்கும். ஏற்பாடு மட்டுமல்ல, அதை பற்றிய அறிவிப்புகள் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகை என்பது எவ்வளவு மகத்தானது என்பதை அல்லாஹ் தஆலா காட்டுவதற்காக வேண்டி ஒவ்வொரு நபிமார்களின் மூலமாகவும் அவர்களுடைய வருகையை பற்றிய செய்திகளை சொல்லுகிறார். அதில் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுது, நான் இங்கு அனுப்பப்பட்டிருப்பது, இந்த உலகத்திற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறாங்க இல்லையா, அந்த நபியாக அனுப்பப்பட்டதற்கான காரணம் என்று சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க. அது குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. وَإِذْ قَالَ عِيسَى ابْنُ مَرْيَمَ يَا بَنِي إِسْرَائِيلَ إِنِّي رَسُولُ اللَّهِ إِلَيْكُمْ. நான் உங்களுக்கு ரசூலாக அனுப்பப்பட்டிருப்பதெல்லாம் உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தௌராத்தை உண்மைப்படுத்துவதற்காக வேண்டியும், وَمُبَشِّرًا بِرَسُولٍ, இதற்கு பின்னால் எனக்கு பின்னால் ஒரு ரசூல் வருவார்கள் என்ற சுப செய்தியை சொல்வதற்காக வேண்டிய நான் அனுப்பப்பட்டிருக்கேன். அப்போ ஒரு நபியுடைய செய்தியை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை பற்றிய செய்தியை சொல்வதற்காக வேண்டிய நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது அவர்களுடைய வருகை எவ்வளவு மகத்தானதாக இருக்கு சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இது குர்ஆன் நமக்கு தரக்கூடிய சான்று. வரலாறுகள் இன்னும் சொல்லுகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையின் போது உலகத்தில் நடக்காத பல அதிசயங்கள் நடந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு சில ரிவாயத்துகளின்படி 55 நாள், இதை ஞாபகம் வச்சுக்கணும், 55 நாள், சில ரிவாயத்துகளின்படி 50 நாளுக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயம். நம்ம அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம், நாம் அடிக்கடி ஓதக்கூடிய சூரா அலம் தர கைஃப, ஒவ்வொரு ஜும்மாலையும் ஓதிட்டு இருக்கிறேன். அதாவது அலம் தர கைஃப இருக்கு இல்லையா, சூரத்துல் ஃபீல், யானைகளை பற்றிய, யானை படையை பற்றிய செய்திகளை சொல்லக்கூடிய அந்த சூரா. அந்த சூராவுடைய நடந்த நிகழ்வுகள் எப்போ நடந்துச்சு அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு 50 நாளுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். நமக்கெல்லாம் தெரியும், அப்ரஹா என்ற மன்னன் கஅபாவை தரைமட்டமாக்கிவிட்டு அந்த கஅபாவுடைய கற்களை எடுத்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இதனால உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கஅபாவை நாடி ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள், எனக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. அப்படி நினைச்சதுனால அவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, நான் ஒரு படையை தயார் செய்வேன், அந்த படையின் மூலமாக நான் போய் கஅபாவை தரைமட்டமாக்கி விட்டு அந்த கற்களை கொண்டு வந்து
நான் யமனில் காபா கட்டுவேன் அப்படின்னு இருந்தான். இப்போ யமனில் காபா கட்டிட்டா அங்கே தானே வந்தாகணும் எல்லாம் அப்படிங்கிறது அவனுடைய எண்ணம். அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் போர்களுக்காக வேண்டி பயன்படுத்தப்பட்ட விஷயங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டகப்படை, ஒட்டகத்தில் போருக்கு போவாங்க, குதிரையில் போருக்கு போவாங்க, கோவிரு கழுதை, இந்த மாதிரி விஷயங்கள்ல போருக்கு போவாங்க. இதுதான் போருடைய வாகனங்கள். ஆனால் அப்ரஹா என்ன செய்தான்? யாராலும் தகர்க்க முடியாத யானை படையை கொண்டு வரணும். இதுக்கு இவன் போட்ட திட்டம் என்ன? யானை படைக்கு நிகராக யார் வர முடியாதுன்னு தான். அந்த படையோடு வருகிறான். அதாவது ஹரமுடைய எல்லையில் தங்கி இருந்து விட்டு மக்காவாசிகளுடைய கால்நடைகளை, அவர்களுக்கான உணவு வகைகளை அவன் ஆக்கிரமித்துக் கொண்டு மக்காவாசிகளுக்கு இடையூறு தந்து கொண்டிருக்கிறான். இந்த செய்தி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டனார் சையதுனா அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காதுக்கு செல்கிறது. ஏன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அப்படிங்கிறதுக்கு பின்னாடி விளக்கம் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். விஷயம் போனதற்கு பிறகு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நேராக அப்ரஹாவை பார்க்க போகிறாங்க. பார்க்க போகும்பொழுது இந்த செய்தியை கேட்ட உடனே என்ன நினச்சிக்கிட்டான் அப்ரஹா? மக்காவாசிகளை விட்டுருங்க, எங்களுக்கு தொல்லை தராதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க நினச்சிக்கிட்டேன். ஆனால் அவர்கள் வரும் பொழுது எதுக்கு நான் ரலியல்லாஹு சொன்னேன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூரே முஹம்மதியாவை அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு சுமந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நூரே முஹம்மதியா வ தகல்லுபுக ஃபிஸ் சாஜிதீன், சஜிதா செய்யக்கூடிய ஆபிதுகளுடைய முதுகந்தண்டில் உங்களை நாம் புரட்டினோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அப்படியானால் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு சாலிஹான அடியார். அந்த அடிப்படையில் ரலியல்லாஹு அன்ஹு என்று நான் சொல்லுகிறேன். அப்படி இருக்கும் பொழுது அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. போகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா காட்டிய ஒரு அற்புதம் என்னவென்று சொன்னால், நூரே முஹம்மதியாவை தாங்கி அவர்கள் அந்த இடத்தில் போகும் பொழுது அவருடைய முகத்துடைய பிரகாசத்தினால் அப்ரஹா உட்கார்ந்துட்டு பெருமையில உட்கார்ந்துட்டு இருந்தவன் வந்தா என்ன பேசிடுவாரு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தவன் உள்ள வந்த உடனே எதிர்த்து நின்றான். அல்லாஹ் தஆலா அந்த நூரே முஹம்மதியாவுடைய அந்த உடலில் தாங்கியதனால் அந்த ஒரு கர்வத்தை, அந்த ஒரு கம்பீரத்தை அல்லாஹ் தஆலா அங்கே கொடுத்தான். எந்திரிச்சு நின்று கேட்டான், என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க? நீங்க சொல்லியிருந்தா நானே ஆளை அனுப்பியிருப்பேனே, நீங்க ஆளை அனுப்பியிருந்தா நானே உங்க இடத்துல வந்திருப்பேன் என்பதாக அப்ரஹா பேசினான். அப்போ ஒரே வார்த்தையில் பிடிச்சாங்க, எங்களுடைய கால்நடைகள் உங்கள்கிட்ட இருக்குது, அதை கொடுத்துருங்க. நீங்க காபாவை பத்தி பேச வருவீங்கன்னு நல்லா நினைச்சேன் அப்படின்னு அப்ரஹா சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, இந்த கால்நடைகளுக்கு நாங்கள் மாலிக், நாங்கள் சொந்தக்காரர். இந்த காபாவுக்கு மாலிக் அல்லாஹ், அதை அல்லாஹ் பார்த்து கொள்வான் என்பதாக ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு வந்தாங்க. அதற்கு பிறகு இந்த காலத்தில் இருக்கக்கூடிய நவீன போருடைய கருவிகளை நாம் பார்க்கணும் இல்லையா? ட்ரோன் தாக்குதல் இன்னைக்கு தான் உலகம் பார்க்குது. ஆனால் 1400 வருடத்திற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா அந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறார். அதுதான் குர்ஆன் பேசுது. அபாபில் பறவைகளின் மூலமாக, அபாபில் பறவை எவ்வளோ இருக்குங்க? ஒரு கையளவு தான் இருக்குமா பறவை. அந்த பறவையுடைய கால்களில் கற்களை சுமந்து கொண்டு வந்தது. கையளவுக்கு தான் பறவையே இருக்கும்னா கால் எவ்வளோ இருக்கும்? அந்த காலுக்குள்ளே இருக்கிற கல் எவ்வளோ சின்னதாக இருக்கும்? அந்த பறவைகளை அனுப்பி அப்ரஹாவுடைய யானை படையை அல்லாஹ் தஆலா தகர்த்தார். தகர்த்தது மட்டுமல்ல, இந்த நிகழ்வில் ஒரு செய்தி சொல்லுகிறார்கள், எந்த ஒரு அரசனாக இருந்தாலும் சரி அவனுக்கு ஒரு செய்தி, உங்களுடைய அரசாட்சி எல்லாம் ஒன்றுக்கும் ஆகாது, இதற்கு பின்னால் ஒரு அரசாட்சி வரப்போகிறது, என்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அரசாட்சி. அந்த அரசாட்சிக்கு முன்னால் நீங்கள் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா அந்த நிகழ்வை நடத்தினான் என்பதாக சொல்லுகிறார். இப்போ இதை நம்ம ஓதுறோம் இல்லையா? குர்ஆனில் ஓதும்போது என்ன வார்த்தை பயன்படுத்துகிறோம் நம்ம? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். யா ரசூலுல்லாஹ், அலம் தர, நீங்கள் பார்க்கவில்லையா என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி நடந்தது? 50 நாளைக்கு முன்னாடி. ரசூலுல்லாஹ் பிறக்கவே இல்லை, பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஆனால் அந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசும் பொழுது அலம் தர,
நபியை நீங்கள் பார்க்கவில்லையா என்று சொல்லுகிறானே, எதனால? இதைதான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸ் உறுதிப்படுத்துகிறது. குந்து நபியன் வ ஆதமும் பைனல் மாஇ வத்தீன். நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணும் தண்ணீருமாக இருக்கக்கூடிய நிலையிலிருந்தே நான் நபியாக இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அதை ஞாபகப்படுத்துது. இது இந்த ஒரு விஷயம் மட்டுமல்ல, இது அடிக்கடி ஓதுறதுனால ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னும் பல விஷயங்கள் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கும் பொழுது, நபியை நீங்கள் பார்க்கவில்லையா என்று கேட்கிறார். யாருங்க பார்த்திருப்பா? கண் காது எல்லாமே இருக்கிறவங்க. மனுஷன் வஜூதுல இருந்தா, யதார்த்தத்தில் அவன் ஹயாத்தோட இருந்தால் தான் அவன் பார்த்திருப்பான். அப்படி இருக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த வார்த்தையை கேட்கிறான். அல்லாஹ் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸலில் இருந்து, அதாவது அல்லாஹ் தஆலாவுடைய படைப்புகளில் முதல் படைப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூல். அதை கவனித்து பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுடைய இல்மும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய இல்முடைய விஷயத்தில் பேசுகிறவங்க அது ரெண்டாவது விஷயம். அது தனியாக ஒரு தலைப்பு எடுத்து பேச வேண்டிய விஷயம். ரசூலுல்லாஹ்வுடைய இல்மு என்ன அப்படிங்கிறது, அது அவர்களுடைய இல்மு என்ன என்பதை விளங்கக்கூடிய ஆற்றல் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது. அவர்களுடைய இல்மு என்ன என்று, அவர்களுடைய இல்மை, அவர்களுடைய ஞானத்தை தராசில் இட்டு இவ்வளவுதான் என்று மதிப்பு சொல்லக்கூடிய அளவிற்கு தகுதி இந்த உலகத்தில் எவனுக்கும் கிடையாது. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 50 நாட்கள் கழித்து பிறக்கிறார்கள். பிறக்கும்போது நடந்த அதிசயங்கள் அது ரெண்டாவது விஷயம். ஒரு சின்ன ஒரு செய்தி மட்டும் நான் இந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுறேன். என்ன விஷயம் அப்படின்னா, ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உங்களுடைய தொடர்பு ஆகிவிட்டால் இந்த உலகத்தில் உங்களுடைய புகழை குறைப்பதற்கு எவனும் வர முடியாது. சில நேரங்களில் நமக்கு நடக்கிற விஷயங்கள், சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படும் இல்லையா. எவ்வளோ படிச்சிருப்பான், ஆனால் வேலை கிடைக்காம இருக்கும், ஒரு நிர்பந்தத்தில் இருப்பான். இப்படி சில சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த சூழ்நிலைகள் அல்லாஹ் ஏன் தர்றான் அப்படின்னு நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சுருக்குமா? அதற்கு பின்னால் பல காரணங்களை நமக்கு இந்த உலகத்தில் தெரியல அப்படின்னாலும் மறுமையிலே அதை காட்டுவான். உலகத்தில் தெரிகிற மாதிரி ஒரு காரணம் நான் சின்னதாக சொல்கிறேன். இதுதான் ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்த தாயார். அவங்க மக்காவுக்கு வரும் பொழுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாங்க வரும் பொழுது, அவங்க கூட நூற்றுக்கணக்கான பெண்மணிகள் மக்காவுக்கு வந்திருந்தாங்க. எல்லாரும் குழந்தைய வாங்கிட்டாங்க, எல்லாரும் ஒரு குழந்தைய வாங்கியாச்சு. ஆனால் ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாங்கும் பொழுது அவங்களுக்கு என்னதான் இருந்தது? இக்கட்டான சூழ்நிலை தான், வேற குழந்தை கிடையாது. சரி, நம்ம சும்மா போகிறதுக்கு இந்த குழந்தைய வாங்குவோம் அப்படின்னு தான் வாங்கினாங்க. அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்துகிறான். ஆனால் அந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு பின்னால் எவ்வளவு விஷயங்கள் நடந்தது. இன்று வரையிலும் அந்த மக்கா நகருக்கு வந்த பெண்மணிகளுடைய ஒரு ஆளுடைய பேரை சொல்ல முடியுமா? ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை தவிர்த்து எத்தனை பேர் வந்திருப்பாங்க? அதில் ஒரே ஒரு ஆளுடைய பேர் சொல்லுங்கள் பார்ப்போம். முடியாது. காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுடைய தொடர்பு ஆகிவிட்டது. கியாமத்து நாள் வரை அவர்களுடைய பெயர் ஒழிச்சு கொண்டு. நம்முடைய வாழ்க்கை சீராகணுமா, நம்முடைய வாழ்க்கை சீதேவித்தனம் பெறணுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்தி பல செய்திகள் பேச வேண்டியது இருக்கிறது. நேரத்துடைய அருமையை கருதி சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். எத்தனையோ சஹாபாக்கள் அவருடைய கபருடைய வாழ்க்கை கடந்த வாரம் சையதுனா தமீமுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயங்களை பேசியிருந்தோம். அது ஒரு சின்ன உதாரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பில் இருந்தவர்கள் மன்னரைக்கு சென்ற பின்னும் ஹயாத்தோடு வாழ்கிறார்கள் என்ற ஒரு வார்த்தைக்கு, ஒரு வாதத்திற்கு ஒரு சின்ன உதாரணம் தான் சையதுனா தமீமுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு. சரி, அந்த மாதிரி ஒரு நிலையை நம்மளால் அடைய முடியாது. எத்தனை வலிமார்கள் குத்துபுக்கெல்லாம் குத்துபு சேர்ந்தாலும் சஹாபி என்ற ஒரு அந்தஸ்தை அடைய முடியாது என்று இருக்க, அது சஹாபாக்கள் அடைந்ததில் கொஞ்சமாச்சும் நம்ம அடையணுமா இல்லையா? நம்ம கடந்த பயான்களில் பேசிட்டு வர இந்த விஷயம், நம்முடைய மௌத்துக்கு பின்னால் இருந்த கபருடைய வாழ்க்கை. அந்த கபருடைய வாழ்க்கையில் சஹாபாக்கள் எந்த விஷயத்தை அடைஞ்சாங்களோ அதில் கொஞ்சமாச்சும் நம்ம அடையணுமா இல்லையா? அது அடைவதற்கான ஒரு வழி
நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொடர்பில் இருப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கும். சரி, நமக்கு எப்படி தொடர்பு கிடைக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிரங்கத்தில் ஹயாத்தில் இல்லை, அவர்களுடைய தொடர்பு நமக்கு எப்படி கிடைக்கும்? அதற்கென்று அல்லாஹ் தஆலா நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய நிஅமத் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஸலவாத்துகள் இருக்கு இல்லையா? ஸலவாத்துகளை சொல்வதன் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொடர்பு நமக்கு கிடைக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ வக்கர பி கப்ரி மலகன் அஅதாஹு அஸ்மாஅல் ஹலாயிக். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா என்னுடைய ரவுதாவிற்கென்று ஒரு மலக்கை நிர்ணயித்திருக்கிறான், பொறுப்பாக சாட்டிருக்கிறான். அஅதாஹு அஸ்மாஅல் ஹலாயிக், அவருக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளுடைய சப்தத்தை கேட்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். இதற்கு யாருங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று ஹாதிமாக பணிவிடையாளராக நியமிக்கப்பட்ட மலக்கு. ரசூலுல்லாஹுடைய ஹாதிமுக்கே இந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆற்றல் என்ன? இது யாரும் புரிந்து கொள்வதில்லை. நாம் வேறு விதமான விதத்தில் நாம் வழிநடத்தப்படுகிறோம். அல்லாஹ் தஆலா அந்த ஒரு நிலையை விட்டு பாதுகாத்திடுவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபலா யுஸல்லி அலைய அஹதுன் இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரை என் மீது எவரும் ஸலவாத் சொல்லவில்லை, இல்லா அபலகனி பி இஸ்மிஹி வ இஸ்மி அபீஹி, அந்த மலக்கு ஸலவாத் சொன்னவருடைய பெயரையும் அவருடைய தந்தையுடைய பெயரையும் சேர்த்து என்னிடத்தில் சொல்வார். ஹாதா ஃபுலான் இப்னு ஃபுலான் கத் ஸல்லா அலைக, இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு ஸலவாத் சொல்லுகிறார், உங்கள் மீது சலாம் சொல்லுகிறார் என்பதாக அவர் ஏற்றி வைப்பாங்க. இந்த ஸலவாத்துகளின் மூலமாக நாம் என்ன சொல்றோம்? நமக்கு கஷ்டம் வருதா, மறதி வருதா, ஞாபக மறதி, இளைஞர்கள் ஞாபக மறதியின் மூலமாக பல்வேறு விதமான சூழ்நிலைகளில் சிந்தனைகள் இருக்கிறாங்க. அந்த சிந்தனைகள்னால ஞாபக மறதிகள் அதிகமாகிவிட்டது. படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி, வேலையில் இருக்கக்கூடியவர்கள் எவராக இருந்தாலும் சரி, ஞாபக மறதி என்பது அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. நாம் ஒன்று யோசித்துக் கொள்ள வேண்டும். இதற்கான மருந்து கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துகளை சொல்வதன் மூலமாக நிவர்த்தியாகிறது. இப்படி எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதனால் அந்த பிரச்சனைகள் தீருகிறது என்பது நிதர்சனமான உண்மையும் கூட. காரணம் என்ன? சின்ன உதாரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்றதுனால என்ன நடக்குது அப்படின்னா, நம்முடைய பெயர் சொல்லப்படுது, இன்னாருடைய மகன் இன்னார். இது ஒரு தடவை சொல்லி முடிகிறதில்லை. நம்ம 100 தடவை சொன்னாலும் 100 தடவையும் அந்த இடத்துல பெயர் சொல்லப்படுது. நாம் எந்த நிலையில் சொன்னாலும் அந்த நிலையும் எடுத்து காட்டப்படுகிறது. நாம் எத்தனை முறை சொன்னாலும் அந்த அத்தனை முறை எடுத்து காட்டப்படுகிறது என்று சொன்னால், ஒரு சின்ன உதாரணம், நம்முடைய வீட்டு வாசலில் ஒரு ஆள் வந்து நிற்கிறார். யாசகர் பரிதாபமான நிலையில் இருக்கிறார். அவர் திருப்பி திருப்பி வராரு. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் என்ன பண்ணுவோம்? பாவம், இவருக்கு ஏதாவது கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துருவோம். அப்படியானால் கருணையே உருவான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி அவர்களுடைய தர்பாரில் நம்முடைய பெயர் சொல்லப்படும் பொழுது, என்னுடைய இந்த உம்மத்திற்கு என்ன தேவை இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய மாட்டாங்க. ஒரு துஆ, அதாவது உருதுல ஒரு கவிதை ஒன்று சொல்லுவார்கள், யாத் ரக்கோ அகர், நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உட்டுகயி எக் நசர், ஒரே ஒரு பார்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை பட்டுவிட்டால் ஜித்னே காலி ஹே சப் ஜாம பர் ஜாயேங்கே, எவ்வளவு ஏழையா இருந்தாலும் சரி, எவ்வளவு இழி நிலையில் இருந்தாலும் சரி, அவருக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் இருந்தாலும் சரி, எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்படும் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஸலவாத்துகள் நமக்கு எந்த அளவுக்கு பயன் தருகிறது? சரி, நான் கபருன்னு ஆரம்பித்தேன், வேற விஷயத்துக்கு போயிடுச்சு. கபர் அப்படின்னு வரும்பொழுது சமீபத்தில், அதாவது மஹ்மூதுல் கஸ்னவி ரலியல்லாஹு தஆலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவருடைய விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது, நம்ம எப்போ மஜ்லிஸ் வச்சாலும் 1,00,000 ஸலவாத் அப்படின்னு சொல்லி ஒரு ஸலவாத் ஓதுறோம் இல்லையா? தரூதுல் லக்கி, ஸலவாத்துல் கஸ்னவி என்றும் சொல்லுவார்கள்.
அந்த ஸலவாத் எப்படி உருவானது என்று பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹ்மூதுல் கஸ்னவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் 3 லட்சம் முறை ஸலவாத் சொல்லாமல் அவங்களுடைய வேலையை தொடங்க மாட்டாங்க. இதனால் மக்களுக்கு அவருடைய கோரிக்கையை முன்வைக்கிறதுக்கு நேரம் தேவைப்படுது. அப்படி நேரம் தேவைப்படும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் இத்தனை தடவை ஸலவாத் ஓதிட்டு தான் நான் வேலையை ஆரம்பிப்பேன் அப்படின்னா மக்களுக்கு கஷ்டமாயிடும். அதனால் நான் ஒரு ஸலவாத்தை சொல்லித்தரேன். அந்த ஸலவாத்தை 3 முறை நீங்கள் ஓதினால் 3 லட்சம் ஸலவாத்துடைய நன்மைகளை பெறுவீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் காட்டி தந்த ஸலவாத். இந்த ஒரு வழக்கத்தை அவங்க வச்சிருந்தாங்க. அதற்கு பின்னால் கிட்டத்தட்ட அவர்களுடைய ஹயாத்தை பொறுத்தவரையில் கிபி 1030 அவங்க வஃபாத் ஆகிறாங்க. 1030. அதற்கடுத்து கடைசியாக இப்பொழுது சமீபத்தில் ஆப்கானிஸ்தானில் அவங்களுடைய மக்பரா இருக்குது. கஸ்னி அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் இருக்குது. சமீபத்தில் 1974 ஆப்கானிஸ்தானில் ஒரு கடுமையான நிலநடுக்கம் வந்தது. அந்த நிலநடுக்கத்தில் அவங்களுடைய மசார் இருக்கு இல்லையா, அவருடைய மசாருடைய ஒரு பகுதி உடைஞ்சு உள்ள போகுது. மக்கள் அந்த நிலநடுக்கத்துக்கு பின்னாடி வந்து பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது உள்ளில் அவர்களுடைய உடல் அப்படியே இருக்குது. கிட்டத்தட்ட 900 வருஷம் ஆச்சு. 900 வருஷத்துக்கு பின்னாடியும் அவர்களுடைய உடல் எந்தளவும் பாதுகாக்கப்படுகிறது என்று சொன்னால் அது எதனால்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்துகளுடைய பரக்கத்தினால். இன்னும் பல செய்திகள், பல வரலாற்று நிகழ்வுகளை நாம் சொல்லலாம். கண்கூடாக உலகம் கண்ட விஷயங்கள் உண்டு. இதற்கெல்லாம் காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் ஸலவாத் சொல்வது, குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பிரியம் கொண்டு அவர்களுடைய தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்வது. அல்லாஹ் தஆலா அந்த தொடர்பையும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாசத்தையும் துஆ பரக்கத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கும் நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்கி தந்திடுவானாக. இறையில்லமாம் கஅபா ஷரீஃபையும் இறை தூதரின் பூங்காவனமான ரௌதா ஷரீஃபையும் நம்முடைய வாழ்க்கையில் பல முறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேரின்பு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நம்முடைய வாழ்க்கையில் கனவிலும் நனவிலும் காணக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா தந்திடுவானாக என்ற நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.